இந்த வாரம் தெளிவான மனநிலை இருக்கும். இக்கட்டான சூழ்நிலையில் சாமர்த்தியமாக செயல்பட்டு சாதகமான பலன் பெறுவீர்கள். செயல்திறன் அதிகரிக்கும். நெருக்கடியான சமயத்தில் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். தொழில் வியாபாரம் தொடர்பாக வீண் அலைச்சல்கள் இருக்கும். சில நேரங்களில் முக்கிய முடிவு எடுப்பதில் தயக்கம் காட்டுவீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் திறமையுடன் செயல்பட்டு நிர்வாகத்தால் பாராட்டு கிடைக்கப் பெறுவார்கள். உறவினர்கள் வருகை இருக்கும். பிள்ளைகளிடம் கோபம் காட்டாமல் அன்பாக பேசுவது நல்லது. மகிழ்ச்சி உண்டாகும். பெண்களுக்கு வீண் அலைச்சல்கள் உண்டாகும். கலைத்துறையினருக்கு எதிர்பாலினத்தினருடன் பழகும் பொழுது கவனம் தேவை. அரசியல்வாதிகளுக்கு நினைக்கும் காரியங்கள் தள்ளி போகலாம். வீண் அலைச்சல் வேலை பளு இருக்கும். மாணவர்களுக்கு செயல்திறமை அதிகரிக்கும். உயர்கல்வி கற்பவர்கள் கூடுதல் கவனத்துடன் பாடங்களை படிப்பது நல்லது. சித்திரை 3-4 பாதங்கள். இந்த வாரம் தொழில் வியாபாரத்தில் இருந்த முட்டுக்கட்டைகள் நீங்கும். வியாபாரம் தொடர்பான பயணங்கள் செல்ல நேரலாம். பணவரத்து திருப்தி தரும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கடினமாக உழைக்க வேண்டியதாக இருக்கும். அதன் மூலம் நல்ல பலன்கள் கிடைக்கும். உத்தியோகம் தொடர்பான இடமாற்றம் ஏற்படலாம். சுவாதி. குடும்பத்தில் இருப்பவர்கள் வீக்கின் வாக்குவாதங்களில் ஈடுபடலாம். கவனமாக இருப்பது நல்லது. கணவன் மனைவிக்கிடையே ஒருவருக்கு விட்டு கொடுத்து செல்வது நல்லது. குழந்தைகளின் முன்னேற்றத்தில் அக்கறை காட்டுவீர்கள். சாதுரியமான பேச்சின் மூலம் காரிய வெற்றி உண்டாகும். பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் தேடி வரலாம். விசாகம் 1, 2, 3 பாதங்கள். இந்த வாரம் நண்பர்கள் உறவினர்களும் பக்குவமாக பேசுவதை நன்மை தரும். எந்த காரியத்திலும் சாதகமான பலன் பெற வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. பயணங்களின் போது கவனம் தேவை. எடுத்த காரியங்கள் வெற்றி பெற கூடுதலாக உழைக்க வேண்டியதாக இருக்கும். உங்களது நடவடிக்கைகள் மேலிடத்திற்கு திருப்தியை தரும். உடல் ஆரோக்கியம் பெறும். கடன் பிரச்சனைகள் தரும். பரிகாரம்: ஸ்ரீ சரஸ்வதி வழிபாடு. ஸ்ரீ சரஸ்வதி தேவதை பூஜித்து வர அறிவுத்திறமைகள் அதிகரிக்கும். கல்வியில் வெற்றிகள் உண்டாகும்.